கொலைகாரன் கதை அவருக்கு தான் முதல்ல நரேட் பண்ணேன். கதையை கேட்டாரு, ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. 2க்கான இன்ஸ்பிரேஷன் 1ல இருந்து வந்ததுன்னு தான் சொல்லணும். That is how it happened. வீரப்பன் கதையா இருக்கட்டுமே, ரியல்ல ஒண்ணு நடந்தது. ஆனா படமா எடுக்கும் போது வந்து அவங்களா வந்துட்டு ஒரு சித்தரிச்சு இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா எக்ஸாக்டா எல்லாத்தையும் டீடைல்டா பக்கத்துல இருந்து பார்த்திருக்க முடியும். சீசன் 1ல வந்துட்டு எங்கேயோ சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், ஒரு டார்க்கர் ஸ்பேஸ்க்குள்ள அதை ஜீரணிச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. போய் நேராக போயிட்டு தியேட்டரில் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ண தன்மையே இல்லை. அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போதே இது ஒரு கல்ட் கிளாசிக் ஆக போகுது அப்படின்ற அந்த ஒரு சென்ஸுக்குள்ளே போயிடுச்சு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கான்வர்சேஷன். உங்களோட வதந்தி சீசன் 2 நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கலை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. ஏன்னா வதந்தி சீசன் 1 வரும்பொழுதே வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அண்ட் லைலா மேம், ஸோ அது ஒரு உலகமாக இருக்க போதுன்றது இருந்தது. அண்ட் ஆஃப்டர் த சீரீஸ் அதோடைய இம்பேக்ட், அந்த ஒரு எமோஷ்னலான விஷயம் அந்த சீரீஸ் பண்ணிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் கிரைம், இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து அந்த எமோஷன் கோர், அதுதான் அந்த படம். ஸோ அதோடைய ஆன்டிசிபேஷனை தொடர்ந்து இப்போ வதந்தி சீசன் 2 நான் பார்த்தப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அந்த சீரீஸ் வந்தப்போ நீங்கள் போட்ட ட்ரெய்லருக்கும் இன்னைக்கு 4 days ago ரிலீஸ் ஆன ட்ரெய்லருடைய அந்த வாட்ச் டைம் அப்படிங்கிறது வியூஸ்ன்றது சம்மர் சேம். ஸோ ஆன்டிசிபேஷன் உங்களுக்கு இங்கே தெரியுது. ஸோ த வேர்ல்ட் ஆஃப் வதந்தி, நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொன்னீங்க 2015 உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் வதந்தியோட ஐடியா வந்தது. அண்ட் தென் 2022 வந்து நமக்கு சீரீஸாக வருது. அண்ட் இப்போ சீசன் 2 த ஹோல் வதந்தி, இந்த கோர் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது சார்? ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் க்ரைம் ஏதோ ஒன்று. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா ஒரு ஃபேமஸ் க்ரைம், நான் வந்துட்டு பேர் சொல்ல விரும்பலை. அந்த க்ரைம் வந்துட்டு ஒரு 2012 அந்த டைமில் வந்துட்டு நியூஸில் வருது. வந்தால் ஒரு ஓவரால் ஒரு பாப்புலர் அசம்ஷன், இந்த க்ரைம் வந்துட்டு இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் அசம்ஷன் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேயா, எல்லாருக்கிட்டேயும். அண்ட் பயங்கர சென்சேஷனலைஸ் ஆகி அதுக்கப்புறமா அப்படியே சப்சைட் ஆகுது. ஆனதுக்கப்புறமா ஒரு 2014-15 கிட்ட வந்துட்டு அந்த க்ரைமை பற்றி ஒரு படமும் எடுக்கிறாங்க. படம் எடுத்து அந்த படத்தில் வந்து வேற ஒரு வெர்ஷன் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக வெளியே இருந்து பார்க்குறேன். ஓகே, இது மாதிரி நம்ம எத்தனையோ வந்துட்டு இப்போ வீரப்பன் கதையா இருக்கட்டுமே, ரியல்ல ஒண்ணு நடந்தது. ஆனா படமா எடுக்கும் போது வந்து அவங்களா வந்துட்டு ஒரு சித்தரிச்சு இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா எக்ஸாக்டா எல்லாத்தையும் டீடைல்டா பக்கத்துல இருந்து பார்த்திருக்க முடியாது. ஸோ இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்துல ஒரு வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் அப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ப்ரிடாமினன்ட்லி ஒரு விஷயத்த வந்துட்டு பப்ளிக் நம்புது. அதுக்கப்புறமா இது கற்பனையா இல்லையான்னு தெரியல, மேபி கற்பனையா கூட இருக்கலாம். பட் ஆனால் படமா வந்துட்டு ஒரு ஐடியாவை வந்துட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க, இப்படி நடக்கலை அப்படின்ட்டு. வாட் இஃப் த ட்ரூத் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தீஸ் 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு இது ஒரு தாட் வந்து மைண்ட்ல வந்து விழுது. விழுந்த உடனே எனக்கு வந்து என்னன்னா, இந்த விஷயத்தை நான் எப்படி பார்த்தேன்னா, எல்லாரும் நம்பின ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு கிளைமேக்ஸ். இந்த கற்பனையா நம்ம பார்த்த படம் இருக்குல்ல, இது ஒரு கிளைமேக்ஸ். அண்ட் உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு கிளைமேக்ஸ். இப்போ 3 கிளைமேக்ஸ் என் மைண்டில் இருக்குது. அப்போ நான் ஒரு க்ரைம் கதையை ஆரம்பித்து அதை அப்படியே வளர்த்து கொண்டு போய் இப்படி நடந்திருக்கலாம்னு ஒரு கிளைமேக்ஸும், அதுலேருந்து ஆடியன்ஸை வந்துட்டு ஃபுல் பண்ணி இல்லை இது இப்படி நடந்திருக்கலாம்னு 2வது ஒரு கிளைமேக்ஸும், தென் உண்மை என்ன அப்படின்னு ஃபைனலாக ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறது. இது ஒரு ஸ்டோரி ஐடியாவாக மைண்டில் ஃபார்ம் ஆச்சுது. திஸ் இஸ் ஹவ் வதந்தியோடைய ஐடியா. ஸோ க்ரைம் அப்படின்னோடனே என்ன மாதிரி க்ரைம் இருக்கலாம், என்ன இருக்கலாம்னா போலீஸ் ப்ரொசீஜரல் அண்ட் லாட் ஆஃப் அதர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணால் நிறைய மெட்டீரியல் அப்படி தான் கேதர் ஆச்சுது. கேதர் ஆகணும், இவ்வளோ மெட்டீரியலை வச்சுட்டு இதை படமாக பண்ண முடியுமா
அப்போ வந்துட்டு இன்னும் எனக்கு வந்துட்டு லாங்கர் டியூரேஷன் டைம் வேணும்னு போது தான் கரெக்டாக அமேசான் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு நம்மகிட்ட இருக்க ஐடியாவை பிச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னா இமீடியட்டாக ஃப்ளோட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு அவங்களும் பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கும் போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த க்ரைம் அண்ட் தி என்ன சொல்கிறது தி கிளைமேக்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ட். தேர் ஷுட் பி ஒரு டீப்பர் எமோஷன். பிகாஸ் இது வந்துட்டு ரியல் லைஃபோட நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஒருத்தருக்கு பாவப்படுறோம், ஒருத்தரை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா அவங்களுடைய ஷூஸ்ல உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அதுவும் ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு பாவப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா அந்த எமோஷன் எப்படி இருக்கும்? ஒரு இன்னசென்டான ஆள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள ஒரு வேர்ல்பூலுக்குள்ள வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பாவப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கதைக்குள்ள கொண்டு வருவோம்னது தான் நீங்க சொன்ன அந்த ஒரு சீசன் 1க்குள்ள ஒரு எமோஷன் இருக்குதுங்கிறது இல்லையா? கிரைமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு த்ரில் எஃபெக்ட் வந்து எப்பவுமே இருக்கும். பட் அதனால மட்டும் அது வந்துட்டு சக்சஸ் ஆகுறது இல்லை. அது யாருக்கு நடந்தது, யார் அதை வந்து விசாரிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. நான் இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த பர்சன் உண்மையாவே பண்ணியிருப்பாப்லையா, பண்ணியிருக்க மாட்டாப்லையா, அப்படி இல்லை இவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்துருச்சே, இவங்களுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒருத்தர் அவனுக்கும் இவனுக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஒட்டு உறவு சொந்தம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவன் உள்ள வந்து ஆனஸ்டா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்ன்றது ஜஸ்டிஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு ஹார்ட், அந்த ஒரு மனசோட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பண்ணும்போது தான் ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்குது. ஸோ ஹீ ஹேஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹிஸ் டியூட்டி. அண்ட் அந்த பாதிக்கப்பட்ட ஆள் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடாதா, இல்லை வந்துட்டு உண்மை வெளியே தெரிஞ்சிடாதான்னு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த எமோஷனை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிரைம் த்ரில்லர் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அமைய போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் ஆஃப் வதந்தி ஹேப்பன்ட். எனக்கு நீங்க சொல்லும்போது 3 கிளைமேக்ஸ் இருக்குன்றப்போ ஐ குட் ரிலேட் இட் வித் பேண்டர்ஸ்னிட்ச். பிகாஸ் நம்ம பேண்டர்ஸ்னிட்ச் பாக்குறப்போ ஆடியன்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல they'll having 2 ஆப்ஷன்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தப்போ எக்ஸாக்ட்லி நம்ம தான் அந்த சீரீஸை நவத்தக்கூடிய ஒரு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா நம்ம வதந்தியை இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் மோட்ல கொண்டு போனா இட் வுட் பி இன் a different way, it would be in other perspectiveல? எனக்கு வந்துட்டு அது ஸ்லைட்டா எக்ஸைட் பண்ணல. ஓகே. ஏன்னா வந்துட்டு நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பாருங்க அப்படின்றதுக்கும் இது என்னுடைய விஷன், இதைத்தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு பிரசன்ட் பண்றேன். ஓகேயா? அதனால என்னுடைய இதை நீங்க பாருங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இப்ப அதாவது நீங்க என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நான் அதை சொல்றேன் அப்படின்னு ஒருத்தரோட உட்காந்து பேசணும்னா அந்த கான்வர்சேஷன் நமக்கு வந்து திருப்தியா இருக்குமா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத சொல்லும் போது தானே நமக்கு அந்த கான்வர்சேஷன் திருப்தியா இருக்க போகுது. அந்த மாதிரி ஐ வாண்ட் டு present my story or my imagination. So அதனால that was an interesting experiment. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மக்களுக்கு சுவாரஸ்யப்பட்டிருந்ததுன்னா அந்த பேட்டர்ன்லயே நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஈச் கிரியேட்டர் வந்துட்டு he wants to bring out his voice out அப்படின்னு நினைக்கிறனால தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நானுமே வந்துட்டு நான் சொல்ல விரும்புறத நான் சொல்றேன், எனக்குள்ள உருவான கதையை நீங்க பாருங்க அப்படின்ற இதுல தான் இருக்கேன். ஸோ சீசன் 1க்கு அப்புறம் சீசன் 2 மேல பெரிய ஆன்டிசிபேஷன். கண்டிப்பா இந்த கதை களத்துக்கும் நீங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த கதை களமானது மதுரை அப்படின்ற ஒரு பேக்ட்ராப்ல நடக்குது. த ஃபேபிள் ஆஃப் வெலனிக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. இந்த கதைக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கிறது? பிகாஸ் கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் வதந்திக்கு நீங்க எழுதியிருப்பீங்க. இதுதான் எப்படி ஃபைனல் ஆச்சு? ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அவங்களுக்கு பிச் டெக் கொடுக்கும் போதே அமேசானுக்கு இதுக்கு ஃபியூச்சர் சீசன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க, ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அது வந்துட்டு ஒரு ஒன் டைம் சீரீஸா இதா அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தென் அவங்களுடைய அந்த ரிகவரி இதெல்லாமே வந்துட்டு ஷார்ட் லிவ்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு இன்னும் மோர் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இந்த வேர்ல்டை வந்துட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட்ல வந்து இன்னும் நிறைய பண்ணுறதுக்கும் சீக்வல்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்குள்ள தான் வருவாங்க. அதனால தான் இதுக்கு வந்து அந்த வதந்திங்கிற டைட்டிலே வந்து இதாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேபிள் ஆஃப் வெலோனி அதை வந்து தமிழில் வந்துட்டு இது பண்ணி வச்சிருந்தேன் நான், டைட்டில் இப்படி இருக்கலாம்ட்டு. பட் தட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் ஒன் சீசன். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை அது ஒரு சீசனுக்கான விஷயமா இருக்க முடியாது, இது வந்துட்டு ஓவரால் ஒரு 3 சீசன் ஒரு 4 சீசன் 5 சீசன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்ச்சைஸியை கொண்டு வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ஒரு டைட்டிலா இருக்கணும்
அப்படின்னும் போது தான் வந்துட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு திஸ் இஸ் செட் இன் தட் அந்த காசிப் அந்த ஒரு இது அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ள ரூமர் அந்த ஸ்பேஸுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒன்று வதந்தின்னு வைக்கலாமே, ஒரே வார்த்தையா வேற இருக்குது, ஸோ கேட்சியா இருக்கும் அப்படின்னு ஒன்று வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டோம் அந்த ஐடியாவை. ஸோ ஃபியூச்சர் சீசன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். வேற ஒரு லைன் வச்சிருந்தேன். ஆனா இது வந்து சீசன் 1ல வந்துட்டு எங்கேயோ சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஆர் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 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 டார்க்கர் ஸ்பேஸ்க்குள்ள அதை ஜீரணிச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இட் வாஸ் டூ கிரிட்டி ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்னொரு ஐடியா வந்துட்டு இதுக்கே அவங்க இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரிபல்சிவா ஆயிடும். ஸோ அந்த ஐடியாவை பர்சீவ் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டு ஐயோ நம்ம வந்து ஃபியூச்சர் சீசன்ஸ்னு எழுதி கொடுக்கும்போதே அந்த ஐடியாவை தானே மைண்டில் வச்சிருந்தோம். திருப்பி வந்துட்டு 2015 மெட்டீரியல் கேதர் பண்ணி 2020 கதை எழுதுறேன். இப்போ டக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளோ மெட்டீரியல் கேதர் பண்ணி இன்னொரு ஒரு ஃபுல் சீசன் ஸ்டோரி எழுதணும்னா பெரிய சேலஞ்சா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுது. பட் லக்கிலி அந்த வதந்தின்ற வேர்ல்டு எப்படி அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டனால அந்த ஸ்பேஸுக்குள்ளேயே எழுதுவோம் அப்படின்னு யோசிச்சது வந்து எனக்கு ஈஸியா இருந்தது. ஸோ 2க்கான இன்ஸ்பிரேஷன் 1ல இருந்து வந்ததுன்னு தான் சொல்லணும். தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். பட் நான் பேசிக்கலி பார்ன் அண்ட் brought up in சென்னை. ஸ்கூல் முடிக்கிற காலேஜ் முடிக்கிற வரைக்குமே கூட வந்துட்டு இங்க தமிழ்நாடு பார்டரை தாண்டினது இல்லை. சென்னையே பெருசா தாண்டி ஒன்றும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருப்பேன், அவ்வளவுதான். ஸ்கூல்ல ட்ரிப் அந்த மாதிரி கூட எங்கேயும் வெளியே போனதில்லை. ரொம்ப அப்படியே வந்துட்டு சென்னை வந்துட்டு இன்னும் லார்ஜர் இது ஸ்கேல்ல வந்துட்டு எனக்கு சென்னையில இருந்தேன்னா ஐ எம் அட் ஹோம் ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி கம்பேரிங் டு தூத்துக்குடி. ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்துட்டு இதை கன்னியாகுமரியில செட் பண்ணணும் போது நமக்கு கன்னியாகுமரி ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னா சரி கிளம்பி போய் பார்ப்போம் அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட இருந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வந்துட்டு கன்னியாகுமரியில இருந்து வந்திருந்தாரு. ஸோ அவர் பேசுறது இது பண்றது அதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஓகே கன்னியாகுமரிக்காரங்க இப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும்னு ஒரு வேக் ஐடியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது போய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு அப்படிதான் அந்த சீசன் 1ல கன்னியாகுமரியுடைய அந்த பேக்ட்ராப்ல அந்த கதையை செட் பண்ணேன். இந்த வாட்டி வந்துட்டு மதுரைக்கு வருவோம், கொஞ்சம் முன்னாடி வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மதுரைன்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் மதுரையுமே வந்துட்டு இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்டா போய் நம்ம பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது. வெறும் படங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மதுரை தான். படங்கள் பார்த்து தெரிஞ்ச மதுரையை நான் காமிக்க போறது இல்லை. எனக்கு நான் அதை அப்சர்வ் பண்ணி பார்த்து எனக்கு என்ன அது வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த மதுரையை நான் ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இதுக்கும் போய் ஒரு 2-3 months உட்காந்து கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி எனக்கு அது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று வரும் இல்லையா, இதுதான் மதுரை அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஊரு அந்த அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் அது எல்லாம் எனக்கு என்ன இம்ப்ரெஷன் கொடுத்ததோ அண்ட் அங்க இருக்கிற மனிதர்கள் வந்துட்டு அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய என்ன பழக்க வழக்கங்கள் அது வந்துட்டு எனக்கு ஒரு என்ன ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தின இம்பாக்ட் அந்த படத்தை அது வந்துட்டு அப்படியே வச்சுட்டு இதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். பட் எங்கேயோ இப்போ இதை பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த மதுரையில இருந்து வித்தியாசப்படுது. அதே நேரத்தில் அந்த ஆத்தென்டிசிட்டியும் கரெக்டா வந்துட்டு இட் ஹஸ் பீன் லைக் ஹேண்டில்ட் அப்படிங்கிற அந்த சென்ஸ் கிடைக்குது. இந்த கேள்விக்கு நான் வரேன். இப்போ நீங்க பார்த்த மதுரை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, வேறஸ் நீங்க சினிமால பார்த்த மதுரை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த வதந்தி சீசன் 2வோட முக்கியமான கதாபாத்திரம் மூசா ராஜா விச் இஸ் சசிகுமார் சார். சசிகுமாரோட டைரக்ஷனை வெளிவந்த படம் சுப்பிரமணியபுரம் 2008ல சமேர் நீங்க லீலை ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு நேரம் சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு படம் வருது. ஒரு இயக்குனரா நீங்க திரையரங்குல போய் சுப்பிரமணியபுரம் தி வேர்ல்ட் ஆஃப் மதுரை இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னைக்கும் அந்த படம் ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அண்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம். பாக்குறப்ப என்ன தோணுச்சு உங்களுக்கு? அப்ப பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னு கேக்குறீங்களா? அப்ப பார்க்கும்போது ஆக்சுவலா லீலை பண்ணிட்டு இருக்க டைம்ல சுப்பிரமணியபுரம் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படியா வந்துட்டு புதுசா ஒருத்தர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு, ஒரு படம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரே நடிக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இது போயிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்துட்டு அவரே டைரக்ட் பண்ணி அவரும் நடிச்சு இது பண்றது வந்து ஆஃப்டர் லாங் டைம். இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்குது. எஸ் சார்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடிக்கிறது பண்ணாங்க. பட் இவர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நடிச்சு டைரக்ட் பண்றாரு ஒரு அப்படின்னும் போது அதுலயே ஒரு சின்ன டாக் வந்து சுப்பிரமணியம் அப்படின்னு கிளம்புது. நான் வந்துட்டு ஏதோ சென்சேஷனலாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உருவாயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு ஆனந்த விகடன்லயோ குமுதத்திலயோ தான் நினைக்கிறேன் 4 பேர் அப்படி வரிசையா நிக்கிற அந்த இது போட்டு அந்த பீரியட் லுக்கோட வந்துட்டு அது வருது. நான் வந்துட்டு
ப்ரமோஷனலா பப்ளிசிட்டியெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி பண்றாங்க. ம். புதுசா யாரோ வந்திருந்தாலுமே கூட டக்குன்னு அத்தனை பேரும் வந்துட்டு இதை பத்தி பேச வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு டவுட், ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, புதுசா பண்ண போறாங்க, எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு போய் படத்தை பார்க்குறேன். ஏன்னா பேரலா நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா இங்க ஒரு கிளாஸியா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பாஷா சிட்டிக்குள்ள அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். போய் நேரா போயிட்டு தியேட்டர்ல பார்க்குறேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ண தன்மையே இல்லை. அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு இது அதை பார்க்கும்போதே இது ஒரு கல்ட் கிளாசிக் ஆக போகுது அப்படின்ற அந்த ஒரு சென்ஸுக்குள்ள போயிடுச்சு. கூடவே வந்துட்டு டேய் இதுதான் மக்கள்கிட்ட இன்னும் போய் ரொம்ப க்ளோஸரா சேர்க்கிற விஷயம், நீ பாட்டுக்கு பலன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கியே, நீ வந்துட்டு இங்க சர்வைவ் ஆக முடியுமா, உன்னை மக்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயங்கர பயத்தோட தான் வந்தேன். ஓகே, அந்த படம் பார்த்துட்டு? ஆமா, சுப்பிரமணியம் பார்த்துட்டு பயங்கர பயத்தோட வந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு சசி சார் அப்ரோச் பண்ணுவேணும், நான் வந்துட்டு அவர்கிட்ட போவேணும், அது யோசிக்கவே இல்லை. பை த டைம் லீலை காட் ரிலீஸ், இட் வாஸ் 2012. அதுக்குள்ள அவர் ரொம்ப பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, நாடோடிகள் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்றது பயங்கரமா வளர்ந்துட்டாரு. வளர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. நான் லீலை முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி கொலைகாரன் கதையை எழுதி முடிச்சுட்டு அவரை போய் அப்ரோச் பண்றேன். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஏதோ சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஒரே டைம் பீரியட்ல 2 பேரும் உள்ள வந்த அந்த ஒரு இது இருந்தது. பார்த்தா இங்கே வந்துட்டு அவர் பெருசாக ஒரு ஸ்டாராக வளர்ந்து நான் போயிட்டு 2வது படத்துக்காக அவர் அப்ரோச் பண்ணுறேன். கதையை கேட்டார். கொலைகாரன் கதை அவருக்கு தான் முதல்ல நான் ரேட் பண்ணேன். கதையை கேட்டார், ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. ஃபுல் கேட்டு முடிச்சுட்டேன். சரி ஓகே அப்படின்னாரு. நான் எந்திரிச்சு வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகலை போல, வேலைக்காகல அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம வந்துட்டு நல்லா தான் சொன்னோன்னு நினச்சோம், பட் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டார் போலையே, ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஒரு 8 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு கால் வருது ரேடான்ல இருந்து. ஒரு படம் வந்துட்டு ரீமேக் பண்ணலான்னு இருக்கோம், சசி சார் வந்து உங்க பேரை ரெஃபர் பண்ணாரு. நான் ஒரு 8 மாசம் முன்னாடி அவர்கிட்ட ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா கதை சொன்னாரு. பட் அது எங்களால் தவிர்க்க முடியாத ரீசனால பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அவரை வச்சு பண்ணுங்க, அவர் கண்டிப்பா நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருடைய முதல் படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் நல்லா இருந்ததுன்னு. இவ்வளோ இம்ப்ரெஷன், இவ்வளோ விஷயங்கள் மனசுல யோசிச்சு வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்துட்டு, முதல் படம் உங்களுக்கு நல்லா இருந்தது, நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், இந்த கதையை நல்லா சொன்னீங்க, எதுவுமே சொல்லலையே அவரு அப்படின்னு பயங்கர எனக்கு வந்துட்டு, என்ன இவர் இவ்வளவு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்காரு அந்த மாதிரி இருந்தது. பட் அதுதான், ஹி இஸ் லைக் வெரி சாஃப்ட், வெரி அப்படியே சைலண்ட். ஒருத்தர்கிட்ட பழகுற வரைக்கும் அதிகமா பேச ஆரம்பிக்க மாட்டார், அதுதான் அவருடைய தன்மை. எங்கேயோ மூசா ராசாவுடைய கேரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். சிரிக்க மாட்டாரு, பெருசா சிரிக்க மாட்டாரு, பெருசா வந்துட்டு அது பேச மாட்டாரு, எமோஷன்ஸ் காட்டாத ஒரு அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ எனக்கு வந்துட்டு இம்மீடியட்டா சீசன் 1ல இருந்த எஸ்.ஜே. சூர்யா சாரோடைய போலீஸ் கேரக்டருக்கும் இவருடைய போலீஸ் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசப்படுத்துறதுன்னா, இவர் ரியல் லைஃப்ல இருக்கிற பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதை அப்படியே வந்துட்டு போலீஸா வந்துட்டு இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. கூடவே பார்த்தா அவர் வந்துட்டு அமீர் சாருடைய அசிஸ்டன்சி இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகி அவங்களுடைய பிஹேவியர், அவங்க வந்துட்டு அந்த 5 வேளை தொழுறது, இது எல்லாமே பார்த்து ரொம்பவே உள்வாங்கி வச்சிருந்தார். அவரே வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து நோம்புலாம் வருதுன்னா இவர் போய் அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்றது, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இதா வச்சிருந்தாரு. ஸோ அந்த இதுல வந்துட்டு மூசா ராசான்னு இந்த கேரக்டரை எழுதின உடனே he was immediately able to play that particular thing. Okay. So he got connected with that character. Exactly. ஆமா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.